லக்னாதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். லக்னாதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். எந்த ஒரு லக்னத்திற்கும் லக்னாதிபதி லக்னத்தில் நிற்பது பலமே. லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பார். ஆகவே லக்னத்தின் பலனை லக்னாதிபதி வலிமையாக ஜாதகருக்கு கொடுப்பார். இதன் பலன் என்னவென்றால், ஜாதகர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் விரும்புபவராக இருப்பார். புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். சுய கௌரவமே முக்கியம் என்று வாழ்வார். தன்னம்பிக்கை உடையவர். யாருக்கும் அடிபணிவதை விரும்பாதவர். பொதுவாக லக்னாதிபதி லக்னத்தில் நின்றால் ஜாதகர்தான் செய்ய நினைத்ததை செய்வார். யார் பேச்சையும் கேட்பதில்லை. லக்னாதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் சிந்தனை குடும்பம் மற்றும் தனது வருமானம் பற்றியதாகவே இருக்கும். தனது குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர். நல்ல பேச்சுத்திறன் கொண்டவர். உணவு பிரியர். குடும்பச் சுமை அதிகம். லக்னாதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தகவல் தொடர்பு சிறப்பானதாக இருக்கும். அடுத்தவரிடம் சொல்ல வருகின்ற விஷயங்களை தெளிவாகச் சொல்வார். தனது இளைய சகோதரன் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். தகவல் தொடர்பு சாதனங்களை கையாள தெரிந்தவர். எதற்காகவும் முயற்சியை துணிந்து எடுப்பார். அடுத்தடுத்த முயற்சியை கைவிடாமல் செய்வார். ஜாதகர் அதிகம் பேசக்கூடிய நபராக இருப்பார். ஜாதகரிடம் ரகசியம் தங்காது. ஜாதகர் தன்னை பற்றி பெருமை பேசுவார். லக்னாதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தாய் மீது பாசம் கொண்டவர். சுகமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர். சுகத்தை விரும்புவர். வண்டி, வாகனங்கள், வீடு இவை பற்றிய சிந்தனை ஜாதகருக்கு அதிகம் உண்டு. ஜாதகர் கல்வியில் சிறந்து விளங்குவார். லக்னாதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க வந்த நபர். ஜாதகர் புண்ணிய காரியத்தில் ஈடுபடுவார். அரசு ஆதாயம் ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும். தனது குழந்தைகள் மீது பிரியம் கொண்ட நபர். ஜாதகர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வார். ஜாதகர் தனது தாத்தா, பாட்டி மீது பிரியமாக இருப்பார். லக்னாதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் புத்தி கூர்மை உடையவர். நோய், எதிரி, கடன் என மாறி மாறி ஏதாவது ஒன்றை தனது வாழ்க்கையில் ஜாதகரே தேடிக்கொள்கிறார். ஜாதகர் எதிர்மறை சிந்தனை உடையவர். பயந்த சுபாவம் உடையவர். போட்டி, பந்தயங்களில் ஜாதகர் ஈடுபட தயங்க மாட்டார். ஜாதகருக்கு கடன் எளிதாக கிடைக்கும். லக்னாதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் மனைவி, நண்பர், கூட்டாளிகள் மீது பிரியமாக இருப்பார். சமூகத்தில் அக்கறை கொண்ட நபராக இருப்பார். ஜாதகருக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுபவராக இருப்பார். ஜாதகர் திருமண சுகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர். லக்னாதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் எதிர்மறை சிந்தனை கொண்ட நபராக இருப்பார். வம்பு வழக்குகளில் தானே சிக்கிக்கொள்வார். சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வதற்கு தயங்காதவர். அடுத்தவர் மனைவியை நாடுதல். ஜாதகர் பேராசை கொண்ட நபர். ஜாதகரின் புகழ், அந்தஸ்து, கௌரவம் பங்கப்படும். ஜாதகர் வெளிநாடு சென்றால் சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறார். லக்னாதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தந்தை மேல் பிரியம் கொண்ட நபர். ஆன்மீக சிந்தனை ஜாதகருக்கு உண்டு. முன்னோர்கள் செய்த பூர்வீக புண்ணியத்தை ஜாதகர் அனுபவிக்க பிறந்தவர். நீதி, நேர்மை ஜாதகருக்கு உண்டு. வாழ்வில் ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக கிடைக்கும். லக்னாதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் சிந்தனை தொழில் பற்றியதாகவே இருக்கும். ஜாதகருக்கு நிர்வாக திறமை உண்டு. ஜாதகருக்கு உயர்ந்த அந்தஸ்து, பதவி இரண்டும் கிடைக்கும். தொழிலில் ஜாதகருக்கு பதவி மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். லக்னாதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் எதிலும் லாப நோக்கத்தோடு செயல்படுவார். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வார். மூத்த சகோதரத்தின் மீது ஜாதகருக்கு பாசம் உண்டு. ஜாதகரின் பழக்க வழக்கங்கள் தன்னை விட மூத்தவரிடம் அதிகம் இருக்கும். ஜாதகருக்கு ஆசைகள் அதிகம். லக்னாதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தனது புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்காக ஜாதகர் அதிக விரயம் செய்வார்.
ஜாதகர் இருப்பிடத்தை விட்டு வெளியேறி செல்லும்போது ஜாதகரின் வாழ்வு சிறப்படைகிறது. ஜாதகருக்கு எதிர்மறை சிந்தனை உண்டு. ஜாதகருக்கு மருத்துவ செலவு அதிகம் ஏற்படும். ஜாதகருக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு ஏற்படும். ஜாதகர் வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று பிழைக்க வாய்ப்புகள் கிட்டும். ஜாதகர் பக்தி மார்க்கத்தில் இருந்தால் மோட்ச நிலை பெறுவார்.